இங்க இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த பொண்ணு அவரோட மாமியார் அழைச்சிக்கிட்டு வந்து ரோட்ல உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு கண் பார்வை தெரியாத மாதிரி கண்ணுல கண்ணாடியை மாட்டி விட்டு கையில ஒரு டிஷ்ஷை கொடுத்து அங்க வாரவங்க கிட்ட பணம் கேட்க சொல்றா. இந்த அம்மாவும் ஏண்டி என்ன இப்படி ரோட்ல உட்கார வச்சு பிச்சை எடுக்க விடுற, என் பிள்ளைக்கு தெரிஞ்ச உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து சொல்றாங்க. அப்படியே இந்த மருமகக்காரி அங்க ஒரு இடத்துல மறைஞ்சு நின்று இந்த அம்மா அவ்வளவு பணத்தை பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பையன் வரான். வந்து இந்த பையனும் அந்த அம்மாவை பார்த்த உடனே போட்டோ எடுக்கிறான். எடுத்த இந்த பையன் அந்த அம்மாவோட பையனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு அந்த அம்மாவோட போட்டோவை அனுப்பி வைக்கிறான். இதை பார்த்து இந்த பையனும் அம்மா ரோட்ல பிச்சை எடுக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த பையனுக்கு கால் பண்ணி அம்மா கூட யார் இருக்கா பாரு அப்படின்னு சொல்லும் போது இந்த பையன் அந்த இடத்துக்கு வந்து நின்று பாக்குறான். அப்ப இந்த மருமகக்காரி ஓடி வந்து அந்த அம்மா கிட்ட இருக்க பணத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக ரெடி ஆகுறான். இதை பார்த்தது இந்த பையன் அந்த மருமகளோட போட்டோவையும் எடுத்து இந்த பையனுக்கு வந்து அனுப்பி வைக்கிறான். அப்படி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்த இந்த மருமகளும் தன்னோட மாமியாருக்கு நல்ல மேக்கப் எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு மாமியாரை பார்த்து சொல்றான், உன் பையன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏதாவது சொன்னா உன் தலையில கல்ல தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த அம்மாவோட பையனை வீட்டுக்கு வந்துடுறான். வந்த இவனை அம்மாவை பார்த்து என்னம்மா ரோட்ல பிச்சை எல்லாம் எடுத்துட்டு இவ்வளவு அழகா மேக்கப் போட்டு உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதை கேட்ட மனைவியை என்னங்க சொல்றீங்க, அத்தை வந்து ரோட்ல பிச்சை எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கணவர் சொல்றான், உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல, இந்த போன்ல இருக்கிறது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து காட்டுறான். இதை பார்த்த மனைவி சொல்றான், அது அத்தை இல்லங்க, அது வந்து வேற யாரோ அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது இந்த பையன் என்ன பண்றான்னா இவன் இருக்க அந்த வீடியோவை வந்து காட்டுறான். இந்த பொண்ணு யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இதை பார்த்த இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம தவச்சிக்கிட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணோட கணவர் மனைவியை பார்த்து சொல்றாரு, நீ உன்னோட அம்மாவை இருந்தா இப்படி ரோட்ல உட்கார வச்சு பிச்சை எடுக்க விட்டுருப்பிய, என்னோட அம்மாவனால இப்படி கொண்ட ரோட்ல உட்கார வச்சு பிச்சை எடுத்து சம்பாரிச்சிருக்க, உனக்கு பணம் தேவையா இருந்தா நீ போயிட்டு சம்பாரிச்சிருக்க வேண்டியது தானடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து சொல்றாரு, இனி ஒரு நிமிஷம் கூட என் கூட நீ இந்த வீட்டுல வாழக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு.